ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மூன்று முடிச்சு சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நம்ம நந்தினிக்கு ஒருத்தரால ஒரு பிரச்சனை இருக்கு அந்த வீட்டில். இது பத்தாவதுக்கு இந்த வெளியில இருந்து அர்ச்சனா வேற எனக்கு சூர்யா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய பிரச்சனை பண்றாங்க. இதனால இன்னமும் நம்ம சூர்யா சார் நந்தினி எப்படி நெருக்கமாகறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தினிக்கு பர்த்டே வருது. அந்த பர்த்டே வந்துட்டு பெரிய லெவல்ல பண்ணி நந்தினியை வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும், அவங்க அம்மாவை வந்து டிப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாரு. ஏன்னா அவங்க அம்மாவை எப்பயுமே பழி வாங்குறது மட்டும்தான் சூர்யாவுக்கு பிடிக்கும். என்னைக்காவது ஒரு நாள் திருந்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சார் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் சுந்தரவள்ளி திருந்துற மாதிரி இல்லை. மேலும் மேலும் வந்துட்டு தப்பு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கௌரவம், அந்தஸ்து, பணம், ஆஸ்தி இது மட்டும்தான் வந்துட்டு மனுஷங்களை தீர்மானிக்குது. இவங்க இது இது மட்டும்தான் வந்துட்டு ஒரு மனுஷங்கிட்ட பேச வைக்கிறது, கேரக்டர் தெரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவள்ளி கேவலமான ஒரு எண்ணத்தை மைண்டில் வச்சுக்கிறாங்க. அதை வெளியே எடுத்து நான் வந்துட்டு என் பொண்டாட்டி தான் இந்த வீட்டோட மகாராணி, எங்கள் அம்மா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி நிரூபிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சார் பண்ணிட்டாரு. இதில் வேற விஜய் வேற சூர்யா கிட்ட நீங்கள் வந்துட்டு எது வேணால் பண்ணுங்க, அவளுக்கு செப்பரேட்டாக வந்து நீங்கள் கிஃப்ட்டு கொடுங்கண்ணா, அப்போ தான் வந்துட்டு அது நல்லா இருக்கும், ஃபஸ்ட்டு பர்த்டே வேலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது சூர்யா சார் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்க நந்தினிக்கு என்ன வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக வந்து வீட்டில் எல்லாருமே வந்து வர்றாங்க. எல்லாரும் வந்தது மட்டும் இல்லாமல் அப்போ வந்துட்டு திடீர்னு வேலை பார்த்துட்டு இருக்க கிச்சனில் வந்து வெடிச்சிடுது. வெடிச்சதுமே வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி எல்லாருமே மிரட்டுறாங்க. ஆனால் அவங்க உள்ளவங்க ஒரு 15 பேர்கிட்ட இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த வீட்டு மருமக நந்தினி தான் தெரியாது. ஏன்னா வேலைக்காரி மாதிரி தானே அந்த வீட்டில் எல்லாருமே ட்ரீட் பண்ணுறாங்க. எல்லாருமே வந்துட்டு வேலைக்காரி மாதிரி தான் வந்து ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னாச்சு உன்னால ஒழுங்காக வேலை பார்க்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவழியிலேருந்து மாதவி, சுரேகா எல்லாருமே நம்ம நந்தினியை கேவலமாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. அவங்க உள்ளவங்க வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து எல்லாருமே வந்துட்டு ஓ வேலைக்காரி போல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இது வந்து காலையில் நடக்குது. அப்புறம் ஈவினிங் ஆகுது. ஈவினிங்கில் பார்ட்டியில் எல்லாருமே வந்து இருக்காங்க. அப்போ தான் நம்ம சூர்யா சார் வந்து மைடியர் பொண்டாட்டி இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினியை கூப்பிட்டு வச்சு இதுக்கு மேலே இந்த வீட்டுக்கு அதிபதி, சொத்துக்கு அதிபதி எல்லாமே வந்துட்டு என் பொண்டாட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அங்கே உள்ள நிறைய பேருக்கு ஷாக்கு. என்னடா இது வேலைக்காரியை கூப்பிட்டு சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல. அப்புறம் தான் போக போக கொஞ்சமாக உண்மை புரியுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் காரணம் வந்துட்டு சுந்தரவழி தான் உண்மையை சொல்லாமலே வச்சுட்டு இருந்திருக்கா. அப்போ இந்த வீட்டோட மருமக அவதானா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சுந்தரவழி கிட்ட மன்னிச்சுட்டு உன் மருமகன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாமல் இந்த மாதிரிலாம் நான் பேசிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் மன்னிப்பு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் என் வீட்டு மருமகள் இல்லை, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஆனால் நிறைய பேர் வந்துட்டு இல்லை சுந்தரவழி நீ என்னதான் சொன்னாலும் அவள் தான் உன் மருமகன், நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. இதனால செம்ம காண்டு ஆகுறாங்க சுந்தரவழி. இதுக்கு மேலே தான் நம்ம நந்தினி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்துட்டு இருந்து பார்க்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.